நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். சேலம் அருகே உள்ள பெத்தநாயக்கம்பாளையத்தில் நடந்த திமுகவுடைய 2வது மாநில இளைஞர் அணி மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. இந்த மாநாட்டிற்கு திமுக இளைஞர் அணி மாநில உரிமை மீட்பு மாநாடு என்று பெயர் சூட்டியுள்ளது. இந்த பெயரின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஆளும் ஒன்றிய அரசிற்கும் திமுக இளைஞர் அணி ஒரு அறைகூவலை விடுத்துள்ளது என்றே கூறலாம். நேற்றைய தினம் மாநாட்டில் நடந்த தீர்மானங்கள் குறித்தும் சிறப்பம்சங்கள் குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் த ஒயிட் நோட்டீஸ். நண்பர்களே, மாநாட்டின் துவக்கமாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி மாநாட்டை துவங்கி வைத்தார். முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பல முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பேச்சாளர்கள், ஏகப்பட்ட கணக்கில்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் திமுகவுடைய இளைஞரணி தொண்டர்களோடு இந்த மாநாடு துவங்கப்பட்டது. மாநாட்டத்தில் ஆரம்பத்திலேயே விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீர்மானங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். 25 தீர்மானங்களை அவர் முன்மொழிந்தார். அதில் 5 தீர்மானங்களை குறித்து மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம். முதல் தீர்மானம், காஷ்மீருக்கு வழங்கி வந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததை குறித்து கண்டனத்தையும், மேலும் காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கக்கூடாது, அதற்கு மாநில அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஆளுநர்களுடைய அட்டகாசம் தாங்கவில்லை. இந்த சூழ்நிலையில் யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டு துணைநிலை ஆளுநருடைய நேரடி கண்காணிப்பில் அது போச்சுன்னா மக்களாட்சி, ஜனநாயகம் முற்றிலுமாக சீரழிக்கப்பட்டுவிடும். ஆகவே ஒன்றிய பாஜக அரசு காஷ்மீரில் பிரிக்கக்கூடிய 2 பிரிவுகளுக்கும் யூனியன் பிரதேச அந்தஸ்தை கொடுக்காம மாநில அந்தஸ்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும்னு சொல்லி நிறுவப்பட்டது. 2வது விஷயம் என்னென்னா, நீட் விலக்குக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் என்று 85 லட்சம் நீட் விலக்குக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கையொப்பமிட்ட கடிதங்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்தார். அது துவக்கத்திலேயே நடந்தது, இந்த மாநாட்டுடைய துவக்கத்திலேயே. ஆகவே அவர் பேசும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, சட்டப்பேரவையில் 2 முறை முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு மசோதாக்களாக ஆக்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு நீட் விலக்கு மசோதா ஆளுநருடைய நிர்வாக குளறுபடியால் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று தீர்மானம் இயற்றப்பட்டது. 3வது, அறிஞர் அண்ணா அவர்களின் கூற்றுக்கு இணங்க ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு என்பதற்கேற்ப ஆளுநர் பதவி என்பதே ஒரு இணை அரசை நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை வேலை செய்யாமல் தடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவின் சூழ்ச்சி என்பது போலத்தான் இருக்கின்றது என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டு ஆளுநர் பதவியே தேவையில்லை, ஆளுநரை நீக்க சட்டம் இயற்றும் வகையிலும் அதற்கான வேலைகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது. 4வதாக, கல்லூரிகளில் வேந்தராக முதல்வரே இருப்பார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அதிகாரம் முதல்வரிடம்தான் இருக்கின்றது. ஆகவே கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதல்வர் தான் இருப்பார். அவரே துணை வேந்தர்களை நியமனம் செய்வார். தற்போது ஆளுநர்கள் தான் வேந்தராக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அதிகாரம் ஆளுநரிடமிருந்து பறிக்கப்பட்டு முதல்வரிடமே கொண்டு சேர்க்கப்படும் என்பதற்கான சட்ட வரைவுகள் இயற்றப்படும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 5வதாக, கல்வித்துறையில் மிக முக்கியமாக உயர்கல்வித்துறைகள், முதுகலை பட்டப்படிப்புகள், மேலும் மருத்துவம், இது போன்ற விஷயங்கள் மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், மத்திய அரசான பொதுத்துறைகளில் அது வரக்கூடாது என்பது போன்றும், பொதுத்துறை நிறுவனங்களில், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழர்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் தீர்மானம் இயற்றப்பட்டது. ஆகவே இந்த 5 தீர்மானங்களுமே எப்படி இருக்குதுன்னா, இது போன்ற 25 தீர்மானங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த 5 தீர்மானங்கள் மாநில சுயாட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது போன்றும் கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் இந்த தீர்மானங்கள் இருந்தன. ஆளும் ஒன்றிய பாஜக மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதில் மிகவும் கவனமாக இருந்து வருகின்றது.
இந்தி திணிப்பு, பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து அவர்கள் மெல்ல மெல்ல செயலாக்கம் கொடுத்து கொண்டே வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மாநில சுயாட்சி என்பது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகின்றது. ஆகவே இந்த இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி முன்னெடுத்த இந்த மாநாட்டில் மாநில சுயாட்சி குறித்த தீர்மானங்கள் தான் அதிகமாக நிறைவேற்றப்பட்டன. இது நிச்சயமாக ஆளும் ஒன்றிய பாஜகவிற்கு விடுத்த சவாலாகவே பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது, திமுகவுடைய இளைஞர் அணியுடைய செயலாளராக அவருடைய 30வது வயதில் தலைமையேற்றதாகவும் அதில் கிடைத்த அனுபவங்கள் தான் இன்று வரை தன்னை சரியாக வழிநடத்தி செல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகவே உதயநிதி அவர்களும் அதே போன்று இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கு பக்கபலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அங்கு பேசிய அனைத்து பேச்சாளர்களுமே ஒன்றிய பாஜக அரசுடைய சர்வாதிகார போக்கை கண்டித்து மட்டுமே குரல் எழுப்பினார்கள். ஒட்டுமொத்தமாக நேற்று நடந்த இளைஞர் அணி மாநாடு வெற்றிகரமாக நடந்துள்ளது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனெனில் எதிர்பார்த்த கூட்டம், மேலும் 9 லட்சம் சதுர அடி பரப்பில் அமைக்கப்பட்ட பந்தல் மேடை, கொடிக்கம்பம், மாநாடு, கூட்டம் இவையெல்லாம் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நேற்று நடந்த மாநாடு திமுகவினரிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும், வருகின்ற தேர்தலுக்கு தொண்டர்களுக்கு வேலை செய்ய மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நன்றி, வணக்கம்.